வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது ரொம்பவும் வித்தியாசமான முற்றிலும் புதுமையான ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பட்டு புடவைகள், சில்க் சாரீஸ்ன்னுவாங்க. இந்த பட்டு புடவைகளை நாம் தண்ணீரில் நினைக்க முடியாதுங்க. தண்ணீரில் நினச்சி துவைச்சாலே அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுங்க. அதில் ஏதாவது கரைகள் இருந்தால் நம்ம துவைச்சோன்னு வச்சுங்களேன், அதில் இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு போயிடும், அதோட மதிப்பை இழந்துடுங்க. இதுக்கான மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு இளைஞர் இதுக்கு பட்டுப்புடவை கரைகளை நீக்கி பாலிஷ் போட்டு எப்படி அதை மறுபடியும் ஒரு புது புடவை மாதிரி மாற்றுறதுன்ட்டு ஒரு தொழில் இயந்திரம் மூலமாக ஒரு தொழிலை கற்றுத்தராருங்க. எமது கலர் ப்ளஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பயனுள்ள நிறைய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த பழைய கரை உள்ள புடவைகளை பாலிஷ் செஞ்சு எப்படி வருமானம் பெறதுன்ட்டு இப்போ நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். பாருங்கள், இது போன்ற புடவைகளை நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு கடையாக செட் பண்ணி இந்த இயந்திரத்தை வாங்கி செட் பண்ணி விளம்பரப்படுத்தி இந்தமாரி புடவைகளை பாலிஷ் செஞ்சு நீங்கள் வருமானம் தரலாங்க. இது போன்ற உங்கள் ஊர் ஒரு பெரிய ஊராக இருந்தால் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு ஏஜென்ட்டை நியமனம் பண்ணி அவங்க மூலமாக புடவைகளை கலெக்ட் பண்ணி மொத்தமாகவும் செஞ்சு வருமானம் பெறலாங்க. இது ஒரு மாவட்டம் முழுவதும் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்திற்கு எல்லா செலவுகளும் போக 1,00,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலுங்க. இதற்கான இந்த இயந்திரம், அந்த கருவிகள் எல்லாமே இந்த வீடியோவில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு இளைஞர் ராகவ் என்பவர் தெளிவாக சொல்லுவார். அவருக்கு தெலுங்கு தான் தெரியும். ஆகவே தெலுங்கு மொழி தெரிந்த நண்பர்கள் உதவியுடன் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மொழி விவரம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. அந்த இயந்திரத்தோட விலை ஏறக்குறைய 75,000 ரூபாய் சொல்கிறாரு. ஏன்னா இது இயந்திரம் என்பது இது மட்டும் இல்லை, அது செட்டிங்ஸ், அந்த கெமிக்கல் எல்லாமே சேர்த்து. இப்போ தான் அவரோட வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்தமாரி பளபளப்பு இல்லாமல் கசங்கி போன கரை உள்ள ஒரு பட்டு புடவையை இந்தமாரி இயந்திரம் இது தாங்க உங்கள் கடையில் ஒரு சிறிய இடத்துல செட் பண்ணிக்கலாங்க. இந்தமாரி செட் பண்ணிக்கிட்டு இயங்கக்கூடியது தாங்க இந்த இயந்திரம். இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு சில பழமையான ஒரு பொருட்கள் இருக்குங்க. அந்த பொருட்கள் இந்த பூந்தி கொட்டை, வஜ்ரம் இந்தமாரி இருக்குங்க. அதை கொண்டு கலந்து இந்தமாரி ஸ்ப்ரே மூலமாக ஸ்ப்ரே பண்ணி பாலிஷ் பண்ணுறது தாங்க. இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர். தேவைப்படுறவங்க அவரிடம் தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்து உங்கள் பகுதியில் இந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க. இதுக்கெல்லாம் யாருமே இப்போ நம்ம ஊரில் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆரம்பித்தா நீங்கள் தான் முதல் ஆளாக இருப்பீங்க. ஏற்கனவே பாரம்பரிய முறையில் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் மேனுவலாக வச்சு செய்வாங்க. அதுக்கு இட வசதிகள்லாம் தேவை, மொட்டை மாடி தேவை, வீடு வேணும், ஒரு புடவை அளவுக்கு இடம் தேவை. ஆனால் இதுக்கு சிறிய இடம் இருந்தாலே போதுமானது. ஒரு 10க்கு 10 ஒரு இடம் இருந்தால் போதும்னு சொல்கிறார் இவர். இதுவும் இல்லாமல் இந்த கரைகள்லாம் எப்படி எடுக்கிறது, மற்றபடி என்னென்ன பண்ணணும், A to Z எல்லாமே இவர் சொல்லி கொடுத்துருவார். இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெற விரும்புகிறவங்க இவரை தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று பயிற்சி பெற்று இந்த இயந்திரத்தை வாங்கி வருமானம் பெறலாங்க. இதை ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்கள். இதுதான் இந்த பாலிஷ் தரக்கூடிய இதை ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறார், அழுக்கெல்லாம் எடுக்கிறாரு, கரையை நீக்கிறாரு. ஸோ இது நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 25லேருந்து 50 புடவைகள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்குங்க. அதாவது சேலையோட புடவையோட அந்த இதை பொறுத்து தான் இதுக்கு சார்ஜஸ் வசூல் பண்ணுறாங்க. இதை பற்றி எப்படின்றது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருவார். யார் உண்மையாலும் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு ஆர்வம் இருக்கிறீங்களோ அவங்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முழு விவரம் வாங்கிக்கோங்க. இதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துருவார் அவர், எப்படி பண்ணணுன்றதை எல்லாமே கொடுத்துருவார். தேவைப்படுறவங்க தொடர்ந்து அவரிடம் பயிற்சி எடுத்து இந்த இயந்திரத்தை வாங்கி நல்ல வருமானம் பெற வாழ்த்துக்கள்.